Amen. Amen. Okay. ஒரு சின்ன advice. Je voudrais vous donner un petit conseil. நீங்க தாய் தகப்பன்மார் Les parents, ஆராதிக்கும் போது quand vous louez அல்லது நீங்க பிரசங்கத்தை கேட்கும்போது ou lorsque vous entendez la parole, உங்களுடைய பிள்ளைகள் மேலே ஒரு கண் இருக்கணும். vous devez avoir un œil sur vos enfants. இன்னைக்கு நான் பார்க்குற சில பிள்ளைகள் பாடுறதில்லை, துதிக்கிறதில்லை, ஒன்றுமே இல்லை. தாய் தகப்பன் அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இங்கே இருக்கிறீங்க. Donc on peut voir que certains enfants ne louent pas, ne prient pas lors du culte et les parents ne se soucient pas de ces enfants. குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை சரியான விதத்தில் வளர்க்காவிட்டால் அதற்கு பிறகு நீங்கள் என்ன சொல்லியும் அந்த பிள்ளைகளை வளர்க்கிறது இயலாததான். Si vous ne dirigez pas de manière correcte vos enfants à un certain âge, alors quand ils grandiront, ça ne servira à rien. நாங்கள் வாழ்ந்த காலத்திலே எங்கள் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் எத்தனை வயதாக இருந்தாலும் பயந்து தான் வாழ்ந்தோம். À mon époque, quel que soit l'âge, j'obéissais à mes parents. கனம் பண்ணி தான் வாழ்ந்தோம். J'honorais mes parents. அப்படிப்பட்ட ஒரு நாட்களுக்குள்ள இப்போ நாங்கள் இல்லை. Aujourd'hui, de nos jours, ce n'est pas la même manière. ஆகவே தாய் தகப்பன் நீங்கள் ஜெபம் பண்ணி நீங்கள் ஆவியில் நிரம்பி பிள்ளைகள் உங்களுக்கு கட்டுப்படத்தக்கதாய் தேவனுக்குள் வளர்க்கத்தக்கதாய் கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. Vous devez prier, vous les parents, être remplis du Saint-Esprit et demander l'aide à Dieu pour que vous puissiez élever vos enfants en Dieu. நீங்கள் சொல்லக்கூடாது பிள்ளை எனக்கு கீழ்ப்படியதில்லை. Vous ne pouvez pas dire que les enfants ne vous obéissent pas. அப்படின்னு சொன்னால் இப்போ நான் என்ன சொல்லலாம், நீங்கள் கீழ்ப்படியலை நான் அதுக்கு போகிறேன் சொல்ல வேண்டியது நான். Alors est-ce que je peux dire que vous n'obéissez pas, alors est-ce que je peux partir de cette église? அப்படி செய்ய இயலாது. On ne peut pas faire ainsi. பரிசுத்த ஆவியில் நாம் நிரம்பினா யாரும் எங்களுக்கு கீழ்ப்படிவாங்க. Si nous sommes remplis du Saint-Esprit, alors toutes les personnes pourront obéir. அவர் தாய் தகப்பன் பலருக்கு நான் சொல்லி அதை என்ன சொல்கிறது, இப்போ மேடைன்னு சொல்லி நீங்கள் அதை கேட்கலன்னு சொன்னால் நீங்கள் பின்னுக்கு ரொம்ப வருத்தப்படுவீங்க. Les parents, je vous dis, je vous répète, obéissez et faites en sorte que les enfants soient en Dieu, sinon vous regretterez un jour. ஓகே, நாங்கள் இன்னைக்கு சுவிசேஷமும் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவும் என்ற தலைப்பில் பேச போகிறேன். Je vais vous parler de l'évangile et le remplissage du Saint-Esprit. ஓகே, ஆனால் அதற்கு முன்பாக இந்த தலைப்புக்கு நான் வர முன்பாக திரியேக தேவன் பரிசுத்த ஆவியானவர் பற்றி சில என்ன சொல்கிறது தவறான கருத்துக்கள் இருக்குது, அதையெல்லாம் நாங்கள் வெளியில் கொண்டு வரணும். Donc il y a de mauvaises choses concernant la Trinité et le Saint-Esprit, donc on doit faire sortir ces mauvaises choses. அதுக்கு முன்பாக நான் சொன்னேன், கிறிஸ்துவோட பிரதான கற்பனை என்ன? முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடும் தேவனிலே அன்பு கூறுவது. Donc le premier commandement, c'est de aimer Dieu de tout notre cœur, de toute notre âme et de toute notre pensée. இப்போ நாங்கள் அநேகர் சொல்லலாம், இதை தவிர மற்றதெல்லாம் செய்கிறோம், இதைத்தான் நாங்கள் செய்கிறது குறைவுன்னு அநேகர் நாங்கள் சொல்லலாம். Beaucoup d'entre nous, nous pouvons dire que nous faisons tous les commandements sauf celle-ci. எங்களுக்கு காசாக இருந்தால் சந்தோஷமாக இருக்குது. On a du bonheur quand on a de l'argent. பிள்ளைகள் யூனிவர்சிட்டிக்கு போனால் நல்ல சந்தோஷமாக இருக்குது. Nous sommes heureux quand les enfants vont à l'université. கடவுளை விட பிள்ளைகள் மேலே நாங்கள் அன்பு செலுத்துகிறோம். Nous montrons de l'amour à nos enfants plus que Dieu. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். Réalisez, regardez votre vie. இந்த உலகத்தின் காரியத்தை விட, உங்களுடைய பிள்ளைகளை விட, உங்களுடைய சொத்துக்களை விட, உங்களுடைய காசுகளை விட தேவன் மேலே நீங்கள் அன்பு செலுத்துறீங்களா? Est-ce que vous aimez Dieu plus que vos enfants, plus que votre richesse, plus que votre vie? ஒரு சிலருக்கு நான் கேட்குறேன், அட்லீஸ்ட் தேவனை நீங்கள் ஒரு ஆழ்தத்துவமாக, திரியேக தேவனை ஆழ்தத்துவமாக நீங்கள் பார்க்குறீங்களா? Est-ce que vous regardez Dieu comme une personne? அநேக மணி நேரத்தில் இல்லை. Beaucoup d'entre nous, on peut répondre que non. இப்போ தேவனில் அன்பு கூறுவதுனா பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். C'est aimer Dieu, c'est aimer le Père, le Fils et le Saint-Esprit. நான் சிலவர் நினைக்கிறது சபையில் ஏன் திரியேக தேவன் சொல்கிறாங்க. On peut se poser la question pourquoi dans les églises on parle de Trinité. திரியேக தேவன் சொல்கிறாங்க ஒழிய திரியேக தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். On parle de Trinité, mais est-ce qu'on loue, on adore vraiment la Trinité? ஜான் ஓவன் ஒரு புத்தகம் எழுதியிருந்தாரு. Dans un livre de John Owen, communion with triune God, அதாவது எங்களுக்கு மூன்று தேவர்கள் அல்ல, ஒரு கடவுள் தான், மூன்று பேராக இருக்கிறாங்க, மூன்று பேரோடும் உறவாடணும். Donc la communion, la relation que nous avons avec ces trois personnes, le Dieu, le Père, le Fils et le Saint-Esprit. பிதாவாகிய தேவன் எங்களுக்கு என்ன செய்தாரோ அதை கொண்டு அவரை ஆராதிக்கணும் நாங்கள். Donc nous devons louer, adorer de ce que le Père, Dieu le Père a fait.
உதாரணத்துக்கு உலக தோற்றத்துக்கு முன்பாக எங்களை அவர் முன்குறித்தார். Donc il nous a prédestinés avant la création du monde. இந்த வானத்தையும் பூமி அவர் தான் சிருஷ்டித்தார். Il a créé le monde, le ciel et la terre. இந்த வானத்தையும் பூமியையும் தன்னுடைய சித்தத்தின்படி அவர் நடத்துகிறார். Donc il dirige selon sa volonté le ciel et tout ce monde. இந்த உலகத்துக்கு எல்லாவற்றையும் அவர் பராமரிக்கிறார். Donc il utilise, il fait en sorte de pourvoir tous les besoins de ce monde. சொந்த குமாரன் பார்க்காம இயேசுவை நமக்காய் தந்தார். Il nous a donné son fils, son propre fils unique pour nous. இப்படியாய் நாங்கள் பிதாவாகிய தேவனை குறித்து என்னென்ன எழுதி இருக்குதோ அதை கொண்டு அவரை நாங்கள் அவரை அன்பு செலுத்தணும், அவரோட பேசணும், அவரை நாங்கள் ஆராதிக்கணும். Donc on doit louer, on doit adorer, on doit parler avec Dieu le Père, toutes les choses qu'il a pu faire pour nous. அதே போல ஆண்டவர் நான் சொன்னேன் இந்த தலைப்புக்கு நான் வரணும் தெரியாது, இந்த உள்ளத்துல நேற்று இரவு ஒரு பாரத்தை போட்டால் அதை கொஞ்சம் நான் இறக்கி வைக்க போறேன். Donc il y a un poids que Dieu a mis dans mon cœur, donc c'est ce que je souhaite parler. குமாரனாகிய தேவன், donc fils, le fils, Dieu, அவர் எங்களுக்காய் ஜீவனை தந்தார். il nous a donné sa vie. உலகத்தின் பாவத்தை உலகத்தின் பாவத்தோட என்னுடைய பாவத்தை சுமந்து தீர்த்தார். Il a ôté l'ensemble de mes péchés. மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து பரலோகத்திலிருந்து இன்றைக்கு எங்களுக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். Il est remonté sur la terre, il a ressuscité le 3e jour et il parle encore pour nous. யாக்கோபின் குடும்பத்தார், யாக்கோபு முந்தி சொன்னது, இப்ப எங்களை அரசால அவர் வரப்போகிறார். Et il viendra pour nous régner. ஆகவே அதை குறித்து நாங்கள் இயேசுநாதரோட கூட ஆராதிக்கலாம், அன்பு செலுத்தலாம், இந்த காரியங்களுக்காய் அவர்களை நாங்கள் அன்பு செலுத்தலாம். Pour toutes ces choses, on peut lui parler, on peut montrer l'amour que nous avons pour lui. அப்ப ஒன்று ரெண்டு காரியம் சொல்லிக் கொண்டு போறேன், எல்லா காரியம் சொல்லல ஒரே நாள். Donc je cite une deux choses, je ne peux pas tous les citer. மூன்றாவது பரிசுத்தாவியை எடுத்துக்கொண்டால், donc le 3e Saint-Esprit, அவர்தான் எங்களுக்கு மறுபிறப்பு தந்தார். c'est lui qui nous a fait renaître. இயேசுவை யெகோவா தேவன் இதயத்திலே மனமகிழ்ச்சியோடு ஆராதிக்க வைத்தார். Il a fait en sorte que nous louions avec joie que Jésus et Jésus-Christ. அவர்தான் பாவத்தை நீதியை நியாயத்தை கண்டித்து உணர்த்துகிறார். c'est lui qui nous montre, qui nous exhorte le jugement, la justice. அவர் எங்களுக்கு போதிக்கிறார். il nous enseigne. அந்த சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறார். il nous dirige d'après la vérité. மறு காரியங்களை அறிவிக்கிறான் சொல்லப்பட்டிருக்கிறது. et il nous montre les choses à venir. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறான் சொல்லப்பட்டிருக்கிறது. il glorifie notre Seigneur Jésus-Christ. ஆவியோடு சத்தியத்தோடு பிதாவை ஆராதிக்க எங்களை உந்தி ஏவுகிறார். et il nous fait en sorte que nous louons Jésus-Christ. எங்களுக்காக அளவு கடங்கா பெருமூச்சோடு ஜெபம் பண்ணுகிறார். et il prie pour nous. எங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். il nous sanctifie. எங்களுக்கு வாசம் பண்ணுகிற ஆவியானவர் சத்தியத்தை நாங்க உள்ள அதாவது கற்றுக்கொண்ட சத்தியத்தை நாங்க விடாம பிடிச்சுக்கொண்டு எங்களுக்கு உதவி செய்கிறார். Le Saint-Esprit habite en nous, il fait en sorte que les vérités que nous entendons restent dans notre cœur. செத்த பிறகு கூட எங்களுடைய சரீரத்தை அவர் தான் உயிர்ப்பிக்க போகிறார். Et après que nous soyons décédés, il ressuscite notre esprit. வரங்களை கிரியை செய்ய வைக்கிறார். Il fait en sorte que les dons agissent. அந்நிய பாஷைகளை பேச வைக்கிறார். Il nous fait parler par des langues diverses. அப்ப நான் நல்லா கவனிங்க, இன்னைக்கு இதைத்தான் உங்களுக்கு கூட வளர்த்து போறேன். அப்ப பிதாவாகிய தேவனோடு தனிப்பட்ட முறையில் உறவாடணும். Donc nous devons avoir une relation intime avec Dieu le Père. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு அவர் செய்த காரியங்களுக்காக அவரோடு சொல்லி உறவாடணும், ஆராதிக்கணும், பேசணும், அன்பு செலுத்தணும். Donc louer, montrer notre amour, parler avec notre Seigneur Jésus-Christ. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வாசம் பண்ணுகிறார். செய்த காரியங்களை நாங்கள் நினைத்து அவரோடு உறவாடணும், பேசணும், அவரை நாம் ஆராதிக்கணும். Et également nous devons avoir une relation, parler, montrer notre amour au Saint-Esprit. ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அதை நான் கலக்கணும். Donc on doit écarter les choses incompréhensibles. உதாரணத்துக்கு சில பாஸ்டர்ஸ்மார் பரிசுத்தம் ஆராதிக்க கூடாதுன்னு சொல்லி யூடியூப்ல போட்டுருக்காங்க. Un pasteur dit que nous ne devons pas adorer le Saint-Esprit sur YouTube. ஏன்னா பைபிள்ல அப்படி எழுதப்படவில்லை என்று சொல்லி. Parce qu'il n'est pas inscrit dans la Bible. இதுதான் நான் இப்ப நான் சொல்லுவேன், எப்பொழுதும் நாங்க ஆதியில இருந்து வரலாறு என்னங்கிறது ரொம்ப நமக்கு தேவை. Donc nous avons besoin de comprendre les choses dès le commencement. நான் ரெண்டு புத்தகத்தை படிச்சிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச சொல்லிடக்கூடாது. Il faut pas dire les connaissances d'après les 2 livres que nous avons pu lire. ரிஃபார்மர்ஸ் என்ன சொன்னாங்க? Dans les églises réformées. அல்லது பியூரிட்டன்ஸ் என்ன சொன்னாங்க? Dans les églises de puritains. அதுக்கு அப்புறம் பியூரிட்டன் வழியில வந்தவங்க என்ன சொன்னாங்க? Les autres qui ont pu suivre leur chemin. இப்ப இருக்கிற பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் அதை என்ன அதை பத்தி சொல்றாங்க? Qu'est-ce que les saints disent de nos jours? அதெல்லாம் நாம கணக்குல கொள்ளணும். Et nous devons les prendre en compte. சரி, இப்ப ஆவியானவர் யாரு? Qui est le Saint-Esprit? யெகோவா தேவன். C'est le Dieu Jéhovah. நான் அடிக்கடி சொல்றது போல பிதாவுக்கு எவ்வளவும் குறைவில்லாத தேவன். Donc il est égal au Père. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுல
இல்லாததுல எதுவும் பிதாட்ட இல்ல. On peut voir que tout l'ensemble des choses que a le Saint-Esprit également a le Père. நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு. Donc je l'ai répété souvent. பிதாவாகிய தேவன் ஆதியும் அந்தமும் இல்லாதவரா? Donc Dieu le Père n'a ni commencement ni fin. இயேசுவும் அப்படிதான். Et Jésus-Christ ainsi. பரிசுத்தாவின் ஆதியும் அந்தமும் இல்லாதவர். Donc le Saint-Esprit aussi également n'a ni commencement ni fin. பிதாவாகிய தேவன் தன்னில்தானே ஜீவன் உள்ளவரா? Donc Dieu le Père est sans vie. இயேசு கிறிஸ்து தன்னில்தானே ஜீவன் உள்ளவர். Et Jésus également. பரிசுத்த ஆவியானவர் தன்னில்தானே ஜீவன் உள்ளவர். Et le Saint-Esprit également est vie. பிதாவாகிய தேவன் சர்வ வல்லவரோ? Le Père est tout-puissant. இயேசுநாதர் சர்வ வல்லவர். Jésus-Christ est tout-puissant. பரிசுத்த ஆவியானவர் சர்வ Et வல்லவர். également le Saint-Esprit est tout-puissant. பிதாவாகிய தேவன் நித்தியத்தில் வாழ்கிறவரா? Dieu le Père vit éternellement. மூன்று பேரும் நித்தியத்தில் தான் வாழ்கிறார். Et ces trois personnes vivent éternellement. திரும்ப சொல்றேன், ஆவியான தேவன் பிதாவாகிய தேவனை விட ஒரு சொட்டு கூட குறைவானவர் அல்ல. On peut voir que Dieu le Père est égal au Saint-Esprit. பரிசுத்த ஆவியான தேவன் யெகோவா தேவன். Le Saint-Esprit est le Dieu Jéhovah. இயேசுநாதர் யெகோவா தேவன். Jésus-Christ est le Dieu Jéhovah. பிதாவாகிய தேவன் யெகோவா தேவன். Et Dieu le Père est le Dieu Jéhovah. இந்த முதலாம் இது விளங்கப்படுத்த எனக்கு கஷ்டமா இருக்கிறதால விளங்கப்படுத்த தெரியாது பார்ப்போம். அதாவது பிதாவாகிய தேவன் திரித்தொட்டி முதலாவது நபர், இரண்டாவது நபர், மூன்றாவது நபர்னு சொல்றபடினால, Comme on dit que il y a trois personnes dans la Trinité. திருப்பி சொல்றேன், பிதாவாகிய தேவன் அதாவது முதலாவது நபர், இரண்டாவது நபர் இயேசு கிறிஸ்து, மூன்றாவது பரிசுத்தர் சொல்றபடினால, Comme on peut dire que Dieu le Père est la première personne, Jésus-Christ la deuxième personne et le Saint-Esprit la troisième personne. பிசாசு Le Satan எங்களுக்குள்ள எங்களை அறியாமல் பரிசுத்த ஆவியானவர் கொஞ்சம் சிறிய கடவுளுங்கிற ஒரு எண்ணத்தை, துளி சிறிய கடவுளுங்கிற ஒரு எண்ணத்தை நமக்கு விதைச்சிடுவான். Donc le diable fait en sorte de nous mettre une pensée que le Jésus-Christ ou le Saint-Esprit sont moindres que le Père. சபையில தரித்திரத்துக்கு காரணம், Donc la pauvreté des églises. இங்கிலீஷ்ல சொன்னா நோ டீச்சிங் அண்ட் ஃபாஸ்ட் டீச்சிங். அதாவது ஒன்று ஒழுங்கா டீச் பண்றது இல்லைன்னா டீச்சிங்கே இல்லை. Donc on peut voir que la pauvreté des églises c'est un mauvais enseignement ou il n'y a pas d'enseignement. அதாவது நோ டீச்சிங் அண்ட் பேட் டீச்சிங் சொல்றாங்க. Donc il n'y a pas d'enseignement ou un mauvais enseignement. நீங்க அநேகர் வாசிக்கிறது இல்ல, அதனால திரியேக தேவனை குறித்து அறிவே ரொம்ப குறைவா தான் இருக்கு எனக்கு தெரியும். Donc on peut voir que comme beaucoup d'entre nous ne lisons pas, donc vous n'avez pas la connaissance concernant la Trinité. என்னட்ட கேட்டா பரிசுத்தத்துக்கு நீ பாடுபட போறியா, திரியேகன் அறியறது பாட போறியானா நான் ரெண்டு கையை உயர்த்தி ரெண்டு காலை உயர்த்தி நான் தேவன் அறியதான் நான் ஆசைப்படுகிறேன். Donc le pasteur dit que il souhaite apprendre davantage concernant Dieu et la Trinité. தேவனை அறியல வரும்போது அது பரிசுத்தம் தன்பாட்டது. Donc quand nous grandissons dans la connaissance de Dieu, la sanctification viendra automatiquement. ஆகவே முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது சொல்றபடினாலே குறைவானவன் அல்ல, தொடர்கிறது பிதா, அது முடிக்க அதை ஏஜென்ட் மாதிரி நடக்கிறது இயேசு கிறிஸ்து, முடிக்கிறது ஆவியானவர். ஆகவே தான் அப்படி சொல்லப்பட்டிருக்க ஒழிய இந்த நேச்சர் தெய்வ தன்மையில மூன்று பேரும் சமனானவர். On peut voir que ce n'est pas parce qu'on dit première, deuxième, troisième personne qu'il y a une personne qui est au-dessus des autres. Les trois personnes sont égaux et ils ont tous les natures divines. திரும்ப சொல்றேன், அதாவது தன்மையில, அதாவது நேச்சர்ல மூணு பேரும் யெகோவா தேவன். De nature, ces trois personnes sont de Dieu Jéhovah. தேவ தத்துவம், அதாவது கோட் என்று சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, தேவ தத்துவம் அதான் கடவுளுடைய முழு தன்மை. அது மூன்று பேருக்குள்ளேயும் உண்டு. Donc les attributs des trois personnes ont les mêmes attributs. மூன்று பேரும் ஒரு கடவுள் தான். Donc les trois personnes ont un même Dieu. மூன்று பேரா இருக்காங்க. Mais ils sont trois personnes différentes. அதனால சொல்றேன் communion with God, with triune God. அப்ப நாங்க பிதா மட்டும் ஆராதிக்க கூடாது, இயேசு மட்டும் ஆராதிக்க கூடாது, பரிசுத்தா மட்டும் ஆராதிக்க கூடாது, மூன்று பேரை தனித்தனியா நம்ம ஆராதிக்கணும். Nous ne devons pas seulement louer, adorer le Père, Jésus-Christ ou le Saint-Esprit, mais nous devons adorer l'ensemble de ces trois personnes individuellement. மூன்று பேரை நாங்க அன்பு செலுத்தணும். Nous devons montrer notre amour à ces trois personnes. அத அவுட் ஆஃப் ப்ரொபோஷனா போக கூடாது. மூன்று பேருக்கு கொடுக்கிற மரியாதையை மூணு பேருக்கு கொடுக்கணும். Nous devons donner le respect et l'honneur à ces trois personnes. அவுட் ஆஃப் ப்ரொபோஷன் என்ன, பிதாவுக்கு கூட கொடுக்கிறது ஆவியானவருக்கு ஒண்ணு கொடுக்கறீங்க. On a tendance à donner beaucoup plus d'importance au Père et moins au Saint-Esprit. இது கொஞ்சம் கஷ்டம். C'est difficile. இது கஷ்டம் இல்ல, கிறிஸ்தவத்தை பொறுத்த எல்லாம் கஷ்டம் தான். Concernant la chrétienté, tout est difficile. ஆனா கற்றுக்கொள்ளும் போது அது இலகுவா மாறிடும்.
Mais quand nous apprenons, tout sera plus facile. ஆண்டவர் சொல்லலையா வருத்தப்பட்டு பாரசுமங்கள் நீங்க என்னிடத்துல வாங்க நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன் என்னிட்ட கற்றுக்கொள்ளுங்க என்னுடைய சுமை இலகுவா இருக்குது லேசா இருக்குதுன்ற சுமை. L'Éternel a dit, vous qui portez les fardeaux, venez à moi et je porterai vos fardeaux à votre place et tout sera facile quand je les porterai. ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும். Au début c'est difficile. திரியேதேவனை குறித்து படிச்சு கஷ்டமா இருக்கும். Il est difficile d'apprendre concernant la Trinité. திரியேதேவனை குறித்து படிக்கும்போது மூளை குழம்பும். On a tendance à avoir le cerveau qui fume quand on apprend concernant la Trinité. ஆனா அது கற்றுக்கொண்ட பிறகு மிக உலகத்தில் இல்லாத சமாதானமும் உலகத்தில் இல்லாத சந்தோஷமும் தேவனை மட்டும் சிந்திக்கும் போது நமக்கு உண்டாகும். Mais quand nous apprenons concernant la Trinité, on a une joie et une paix qui vient au profond de nous. இந்த பீரியட்ஸில் பீரியட் ஆக்கல்ல ஜான் ஓவன் மிகப்பெரியவர் அதுக்கு அடுத்ததா தாமஸ் கொட்வின் ஒரு ஆள் இருந்தார். Donc on peut voir dans les puritains, il y a John Owen qui était la première personne et ensuite un homme nommé Thomas. இப்போ நான் சொல்ற ஆட்கள் எல்லாம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படித்து ப்ரொஃபஸர்ஸா டீன்ஸா இருந்த ஆட்களை பற்றி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். Ce sont des professeurs qui ont été des professeurs qui étaient à l'université. அது மாத்திரமல்ல ஒன்று ரெண்டு புத்தகம் அல்ல அதாவது பல புத்தகங்கள் வாசிக்கிறதுக்கு காரணம் நாங்கள் பிழையா விளங்கிக் கொள்ளக்கூடாது. On lit plusieurs livres pour pas mal comprendre la vérité. பரிசுத்த ஆவியானவரை குறித்து நான் பேசும்போது தவறா பேசிடக்கூடாது. Donc quand on parle du Saint-Esprit, on doit pas mal prononcer ou mal dire les versets ou les paroles. மோசே அந்த முச்சடியில போகும்போது ஆண்டு சொன்னாங்க சிலிப்பரை காட்டி போடு நீ நிக்கிறது பரிசுத்த பூமி. L'Éternel a dit à Moïse, enlève tes souliers car tu te tiens dans une terre sainte. அது மாதிரி நானும் பரிசுத்த பூமியில நிக்கிறேன். பரிசுத்த ஆவியை குறித்து நான் பேசும்போது தவறாக எதையும் பேசிடக்கூடாது. Moi aussi je me situe dans une terre sainte, donc on doit pas mal prononcer ou mal dire les choses. அதனால தான் நான் பல புத்தகங்களை வாசிச்சு சரியாங்கிறத உறுதிப்படுத்திக் கொள்றேன். Donc je lis pas mal de livres pour pouvoir prouver les choses. அப்ப தாமஸ் காட்வின் சொல்றாரு பிதாவை இயேசுவை பரிசுத்த ஆவியானவரை மூன்று பேரையும் சரி சமனாய் ஆராதிக்க பழகு மட்டும் நீ விடக்கூடாது. தொடர்ந்து ஆவியானவரை கேட்கணும். இந்த மூன்று பேரை நான் சரிசமனாய் அன்பு செலுத்த சரிசமனாய் நான் பார்க்க அவங்களுக்கு கொடுக்கிற மரியாதையை கொடுக்க ஆண்டவரே நீ நடத்துங்க. Donc cet homme me dit, Éternel, aide-moi pour que je puisse donner la gloire, le respect, l'honneur au Père, au Fils et au Saint-Esprit, car ces trois personnes sont égaux. Donc il y avait un homme de Dieu. Donc il a étudié jusqu'à la 3e. Donc il a écrit un très grand livre. Il dit un verset. Donc quand j'étais petit, donc il venait d'une famille noble. Donc il travaillait dans un jardin. Donc il prenait énormément de livres et il lisait. Il lisait concernant la psychologie, la philosophie, les livres concernant la science. Il lisait tout sauf les livres et la Bible, les livres spirituels et la Bible. Donc il disait qu'il avait beaucoup de connaissances et quels que soient les hommes qui peuvent me parler, j'avais tant de connaissances. Mais plus je grandissais, donc j'étais plus mature, j'ai laissé tous les livres que j'ai pu lire. Et j'ai sacrifié ma vie pour pouvoir connaître Dieu. Donc j'ai cet petit esprit en moi. Ma plus grande envie, c'est de connaître Dieu et c'est d'avoir une relation avec Dieu. Le Dieu Trinité. Donc le Dieu Trinité, c'est un seul Dieu, mais sous trois personnes. Si tu ne sais pas pourquoi tu le loues. நல்ல கசஸ் கேட்காம நல்ல புத்தகங்கள் வாசிக்காம திரியேக தேவனை சரி நீ ரட்சி பழக்க மாட்டான திரியேக தேவனுக்கு கொடுக்க வேண்டிய சரி சமனான மகிமை நீ கொடுக்க முடியாது. Si tu ne lis pas de bons livres, si tu ne écoutes pas de bonnes prédications, alors tu ne pourras pas donner la gloire, l'honneur à la Trinité.
ஆகவே நாங்க சொல்றது இந்த வாயிலிருந்து அடிக்கடி நீங்க அந்த வார்த்தையை கேட்கலாம். திரியேக தேவன்ங்கிற வார்த்தை இந்த வாயிலிருந்து அடிக்கடி நீங்க கேட்கலாம். Vous pouvez entendre souvent de ma bouche le mot la Trinité. ஏன்னா இந்த ஜோன் ஓமனா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே திரியேக தேவன் மேல ஒரு அன்பு வைத்தாங்க. Que ce soit John Owen ou les autres, ils avaient un amour pour la Trinité. நான் இப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சொட்டு உள்ளத்தில் அந்த போட்டிருக்கிறார். கடவுளை தான் கூட அதிகமாக நீ என்ன சொல்றது நேசிக்கணும், அதுக்கு தான் நீ பாடுபடணும் அவர் அறிகிற அறிவுக்கு. L'Éternel m'a mis cette pensée, tu dois te donner, tu dois aimer Dieu. பவுல் சொன்னாலே யாரு இயேசுவை அறிகிற அறிவுக்காக நான் எல்லாத்தையும் குப்பையும் தூசியுமா நான் எண்ணுகிறேன். Donc Paul a dit, je mets de côté, je dis tout ce qui est poussière pour pouvoir connaître Dieu davantage. நான் சொல்லுவேன் அதுல ஒரு துளி என்ன சொல்றது அந்த கணக்கில் ஒரு துளி அந்த அபிஷேகம் எனக்குள்ள வந்துருக்கு. Et c'est un grain, une graine et en moi cette onction. யாரு Augustine அவர் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு தியாகி. Donc il y a un théologien nommé Augustin. இந்த Augustine சொல்லுவார் ரெண்டு காரணம் சொல்லுவாரு. இந்த இதயத்திலே நீ எவ்வளவு இதயத்துக்கு கொடுத்து இந்த ஒரு மனுஷனுக்கு நீ எவ்வளவு கொடுத்தாலும் அவன் இதயத்துக்குள்ள ஆண்டவரா வந்து இருக்க மட்டும் அவனுக்கு நிம்மதி இல்லை. Quelle que soit la chose que tu peux donner à un homme, si Dieu ne rentre pas dans sa vie, alors il ne sera pas satisfait. இன்னொரு கூட்டம் அவர் பயங்கர இன்னொரு கூட்டம் சொன்னாரு. Il y a un autre peuple dit ainsi. அவர் இப்படியே சொன்னாரு, எனக்கு மனிதரோட கதைக்கிறது பெரிய விருப்பமே இப்ப இல்ல, எனக்கு தேவனோடு உறவாடணும்ங்கற ஒரு பெரிய விரி வந்துருச்சு. Je n'ai plus envie de parler avec les hommes, mais j'ai envie d'avoir une relation avec Dieu. அது பிள்ளையாங்கள கூட மனிதரோட கதைக்க விருப்பமே இல்ல அப்படி எடுக்க கூடாது. Il ne faut pas le mal comprendre qu'il n'a pas envie de parler avec les hommes. ஒப்புட்டு அடிப்படையில. Donc il compare les deux choses. தேவனோடு நான் கதைக்கிற நேரம் அவரோடு பழகுற நேரம் அவரை நான் உட்கார்ந்திருந்து கதையில உட்கார்ந்திருந்து நான் அவரை சிந்திக்கிற அந்த இன்பத்துக்கு ஈடாய் நான் பார்க்கும்போது எனக்கு மனிதரோட காய்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்குது. Donc il dit que le temps qui passe, le temps consacré à Dieu n'est pas comparable au temps qui passe avec les hommes. அதுதான் தாவீது சொன்னா மானானது நீரோடை வாங்கிட்டு கதறது போல என்னுடைய ஆவியில நான் தேவனை நோக்கி நான் ஆத்துமா கதறுகிறது. Donc on peut voir que même David dit son âme est assoiffée de la parole de Dieu et de vivre pour Dieu. இன்னொரு சொல்றாரு அந்த ஆலயத்திலே நான் உட்கார்ந்திருந்து அவருடைய மகிமையை நான் ஆராய்ச்சி பண்றது தான் எனக்கு விருப்பம். Donc il veut contempler la gloire, la grandeur de Dieu au temple. மோசே சொல்றாரு எனக்கு ஒண்ணு வேணாம் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும். Moïse dit il veut rien d'autre mais de voir seulement la gloire de Dieu. இப்ப தாவீதா இருக்கட்டும் பவுலா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் என்னத்தை அவங்க கேக்குறாங்கன்னா திரியேக தேவனுடைய குணாதிசயம் அதை எனக்கு காட்டுங்க ஆண்டவரே, அதை நான் உணர பண்ணுங்க ஆண்டவரே. Que ce soit David ou Paul, ils veulent voir les attributs de Dieu et les ressentir au profond d'eux. நான் சொன்னேன் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடும் தேவன்ல அன்பு கூறுறதா முதலாவது கற்பனை. நாம இந்த கற்பனையை மட்டும் விட்டுட்டு எல்லா கற்பனையும் கைக்குள்ள பார்க்கணும். Le premier commandement c'est aimer Dieu de tout notre cœur, de toute notre âme, de toute notre pensée, de toute notre force. Nous poursuivons tous les autres commandements sauf celle-ci. இப்ப பரிசுத்த ஆவியானவரை குறித்து தான் பேச போறேன். Donc aujourd'hui je vais vous parler du Saint-Esprit. ஆனா திரியேக தேவனை குறித்து தெரியாட்டி பரிசுத்த ஆவியானவரை குறித்து சரியான தெளிவு உண்டாகாது. Mais si nous connaissons pas le Saint-Esprit, alors nous n'aurons pas de connaissance pour la Trinité. ஆவே திரும்ப நான் சொல்றேன் முதலாவது இரண்டாவது மூன்றாவது நபர் சொல்றபடினாலே ஒருவருக்கு குறைவானவர் அல்லங்கிறது நீ புரிஞ்சுக்கணும். முதலாவது vous devez comprendre, ce n'est pas parce qu'on dit la première, deuxième, troisième personne que ces trois personnes-là ne sont pas égaux. அவங்களுக்குள்ள ஒரு ஆர்டர் இருக்குது. Il y a un ordre parmi eux. பிதா தொடங்குறார், இயேசு ஏஜென்ட் மாதிரி இருக்கிறார், பரிசுத்த முடிக்கிறார். Donc on peut voir que le Père commence, ensuite il y a Jésus-Christ et le Saint-Esprit qui termine. ஆனா நேச்சர்ல மூணு பேர் ஒரு ஆட்கள். Mais de nature ces trois personnes sont அல்லது தெய்வ தன்மையில மூணு பேர் ஒரு ஆட்கள் தான். Mais de caractère, les caractères divins ils sont tous égaux. அதுல எந்த ஒரு சந்தேகம் வரக்கூடாது. Et nous ne devons pas douter de ces choses. மூன்று பேர் சித்தம் ஒன்றுதான். Ils ont tous la même volonté. இப்ப முதலாவது பிதா தொடங்குறான்னு சொன்னானே. Donc premièrement, il y a le Père qui commence. அவர் இயேசுவுக்கு விரோதமா தொடங்குவாரா? Est-ce qu'il va commencer contre Jésus-Christ? தொடங்க மாட்டார். Il ne va pas commencer. மூன்று பேர் சித்தம் ஒன்றுதான். Car ils ont tous la même volonté.
C'est difficile. Donc, il faut partir, il faut apprendre davantage, mais vous allez mal comprendre. Nous apprendrons davantage concernant la Trinité. Certains peuvent penser que c'est très difficile à comprendre. C'est vrai. Si tu ne connais pas la Trinité, alors comment tu peux aimer Dieu de toute ton âme, toute ta pensée, de toute ta force? Si tu ne peux pas grandir dans cette église, alors tu vas te détourner du chemin de Dieu. Plus nous allons grandir, plus nous allons prêcher aux autres qui arrivent. Tu ne lis pas les livres spirituels, tu ne lis pas la Bible. Alors qu'est-ce qu'on va faire? Est-ce que pour toi, les d'autres personnes peuvent apprendre? Plus on va grandir, plus la prêche va grandir. Celui qui a besoin d'apprendre doit s'attacher à la parole et les autres vont se détourner. பிதாவாகிய தேவனையும் நம்ம சொல்லிக்க குமாரனாகிய தேவனும் ஆத்மத்துவமா பார்க்கிறது கஷ்டம் இல்ல ஆவியானவர் ஆத்மத்துவமா பார்க்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். Donc il est difficile de voir le Saint-Esprit comme une personne comparée au Père et au Fils. நான் சொன்ன வார்த்தையை பாருங்க கஷ்டம்னு சொன்ன ஒளியே இயலாதுன்னு சொல்லல. Je dis que c'est difficile mais je ne dis pas que on ne peut pas le faire. நீ அர்ப்பணிக்க. Il faut te consacrer. ஆவியானவர்கிட்ட கேளு. Demande au Saint-Esprit. உங்களை ஆத்மத்துவமா பார்க்கணும் ஆண்டவரே. Fais en sorte que je puisse te voir comme une personne. Aide-moi. நிச்சயமா உதவி செய்வார். Et il t'aidera. நான் இப்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவரோட உறவை கேட்டா நான் வளர்ந்திருக்கேன்னு நிச்சயமா சொல்ல முடியும் என்னால. Il est certain que je peux dire que j'ai grandi dans la relation avec le Saint-Esprit. அவரை ஆத்மத்துவமா பார்க்கிறேன். Je peux voir comme une personne. அவரை யெகோவா தேவனா பார்க்கிறேன். Je le vois comme le Dieu Jéhovah. யெகோவா தேவனா என்ன? Qu'est-ce que le Dieu Jéhovah? C'est lui qui est la vie. Il n'a ni commencement ni fin. C'est le Dieu tout-puissant. C'est le Dieu omniprésent, omniscient. Il est saint. Il est éternel. Et il vit dans l'éternité. Et personne ne peut le voir. Et je peux dire que c'est le Saint-Esprit seulement. Et je peux dire que c'est Jésus-Christ. Et je peux dire également que c'est le Père. Ces trois personnes sont la même personne. Les personnes écoutez et réécoutez cette vidéo sur YouTube. Et une autre chose que je veux vous dire. Donc ces trois personnes sont un même Dieu. Ils ont les mêmes natures, les mêmes divins. Mais quand ils agissent sur la terre, on peut voir qu'ils agissent différemment. Les caractères différents ne sont pas différents. Ils agissent différemment sur la terre. Dieu crée. Le Père crée. Jésus-Christ est mort. Le Père n'est pas mort. Le Saint-Esprit habite en nous. Le Saint-Esprit enseigne la vérité. Le Saint-Esprit fait naître de nouveau. Et c'est pas Jésus-Christ qui nous a fait naître de nouveau. On peut voir que ces trois personnes agissent différemment. Mais ils ont les mêmes caractères divins. Je dis une autre chose. Si une personne agit, on peut voir que le Père a créé le ciel et la terre. On peut voir que dans la Bible il est dit qu'il y a seulement une personne qui a fait la création de ce monde. On peut voir qu'il y a seulement une personne qui a fait ces choses. Mais ces deux autres personnes aident. Donc ces deux autres personnes aident car c'est un seul même Dieu.
படைப்பை செய்தார்னு எழுதப்பட்டிருக்குது. Il est écrit que c'est Dieu le Père qui a créé. இயேசுநாதருக்கு மூலமா செய்தார்னு போட்டிருக்குது. Il a fait par Jésus-Christ. பரிசுத்த ஆவியானவரும் படைத்தார்னு போட்டிருக்குது. On peut voir également que le Saint-Esprit a créé. அப்ப நீங்க வாசிக்கும் போது நீங்க பிரதானமா யார் இது செய்தார்? பிதாவாகிய தேவன். Mais on peut dire que c'est seulement le Père qui a pu créer. ரெண்டு பேர் உதவி செஞ்சாங்க. Et les deux autres personnes ont pu aider. உணர்ந்து எடுப்போம். Une autre இந்த உலகத்துல யார் மனிதனாக பிறந்தார்? Quel homme est né sur la terre? இயேசுநாதர். Jésus-Christ. ஆனா யார் ஆயத்தப்படுத்தி உடந்த? Mais qui a préparé? பிதாவாகிய தேவன். C'est Dieu le Père. யார் அந்த மரியாவோட கருவுக்குள்ளே அந்த இயேசுநாதரை கொண்டு வச்சது? Qui a fait en sorte que Marie ait un enfant? C'est le Saint-Esprit. பாத்தீங்களா? ஒரு காரியத்தை ஒரு ஆளுக்கு பிரதானமா சொல்லப்பட்டிருக்கு இயேசுவுக்கு. Donc cette chose est venue par Jésus-Christ. ஆனா மூணு பேர் அதுல உதவி செய்றாங்க. Mais on peut voir que ces trois personnes agissent. இந்த ஒரு காரியத்தை நீ கட்டாயம் கற்றுக்கணும். Donc cette chose vous devez la comprendre. இல்லனா அது இப்ப வேற எங்கயாவது நீ சபைக்கு போனா பிரச்சனை இல்ல. நான் பிரசங்கம் பண்ற சபையில இது உனக்கு பிரச்சனையா தான் இருக்கு அப்படி இல்லையா? Donc si tu ne comprends pas ces choses, alors ce sera un problème de rester dans cette église. திருப்பி சொல்றேன். ஒரு காரியத்தை இப்ப ரெண்டு சொல்லிட்டு இப்படி எத்தனை சொல்லலாம். உதாரணத்துக்கு மறுபடி பிறக்க வைத்தது யாரு? Donc qui nous a fait renaître de nouveau? C'est le Saint-Esprit. ஆனா தேவன் தான் அதை பிளான் பண்ணாரு. Mais c'est Dieu le Père qui a planifié ces choses. On peut prendre le salut. C'est Dieu le Père qui a commencé. Jésus-Christ est mort. On peut voir que le Saint-Esprit agit en nous. Donc on peut voir que même si on parle d'une personne de manière générale, on peut voir que les deux autres viennent en aide. Il faut faire attention. Et on a un seul Dieu. On n'a pas trois dieux. அடுத்தது இன்னொரு பாயிண்ட் பாருங்க. Et un autre point. நான் சொன்னேன் நேற்று இரவு நான் இதை எடுத்து வச்சாலும் எனக்கு விடி இருந்து ஆண்டவர் இதை நீ சொல்லு பயப்படாத நீ பயப்படாத ஜனங்கள் விளங்கிக் கொள்வாங்க ஒரு குறிப்பிட்ட ஜனம் விளங்கிக் கொள்ளும். Donc l'Éternel m'a dit de dire un certain point pour que vous puissiez comprendre. விளங்கிக் கொள்ளணும். Il faut comprendre. இயேசு தெய்வத்தை அறிய உனக்கு மனதில்லைனா நீ சபையில இருக்கிறதுலே தவறான நீ ரட்சிக்கப்பட்டியான்னு கேட்டுப்பார். Si tu ne veux pas connaître la connaissance concernant Dieu, alors il est inutile de rester dans cette église. என்னுடைய உயிர் தேவனை அறியறதுதான். Ma vie c'est de connaître Dieu. அவர் எவ்வளவு பெரியவன் அறிய உனக்கு அவருடைய பெரிய அன்பு பெருகிக் கொண்டே இருக்கும். Plus tu vas connaître Dieu, plus l'amour que tu as envers lui va grandir. இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். நீங்க இத பாயிண்டா பிரிச்சுக்கொள்ளேன். இத விளக்கப்படுத்த முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். பாயிண்டா சொல்ல இருக்கேன். Donc je vais vous expliquer point par point. பிதாவை நீ ஆராதிக்கிற. Tu adores Dieu le Père. அப்பொழுது நீ யாரை இயேசுவையும் பரிசுத்த ஆவியானவரையும் நீ அறியாமையே ஆராதிக்கிற. Et ça veut dire que tu loues Jésus-Christ et le Saint-Esprit sans connaissance. Est-ce que tu loues Jésus-Christ? N'aie pas peur que tu ne loues pas le Père ou le Saint-Esprit. Automatiquement, tu loues les deux personnes. Et quand tu adores le Saint-Esprit, ne t'inquiète pas, n'aie pas peur que tu ne loues pas Jésus-Christ et le Père. Donc c'est la Trinité. Il y a trois personnes, mais un seul Dieu. Ils sont tous un seul Dieu. Donc où est le Père? Il y a le Saint-Esprit et Jésus-Christ. Car ils sont un seul Dieu. Ces trois personnes, ils sont dans un même endroit. Mais on doit les adorer individuellement. On peut voir que quand tu adores le Père, il y a également Jésus-Christ et le Père, et ainsi de suite. நீ கவனிங்க நீ இயேசுவை ஆராதிக்கும் போது மூன்றில் ஒரு பங்கு தான் ஆராதிக்க நினைச்சா நீ இன்னும் சரியா நீ ரட்சிப்படைக்கப்படுறதில்ல இன்னும் நீ திரியேக தேவனுங்கிற அந்த வார்த்தை உனக்கு விளங்கல. Si tu loues Jésus-Christ et que tu n'as pas compris que quand tu loues Jésus-Christ, tu loues l'ensemble des personnes, ça veut dire que tu n'as pas compris la Trinité. Certains pensent que quand nous louons Jésus-Christ, alors ils oublient de louer le Père et le Saint-Esprit, donc ils ont tendance à dire qu'ils ne louent pas la Trinité. Il faut comprendre que quand nous louons, nous adorons l'une des trois personnes, alors nous adorons la Trinité. Donc on peut voir que ces trois personnes sont en un. Quand nous louons une personne, nous louons le Dieu Jéhovah. Et quand tu loues le Dieu Jéhovah, qui est le Dieu Jéhovah? C'est le Père, le Fils et le Saint-Esprit. Quand
tu loues une personne, ça veut dire que tu loues l'ensemble de ces 3 personnes. இப்போ நான் சொல்ற இந்த காரியங்கள் ரட்சிப்பை இழக்க பண்ணாது. Donc si tu ne fais pas ces choses, tu ne perdras pas le salut. ஆனா தேவனுடைய இதயத்தை உடைக்கும். Mais tu brises le cœur de Dieu. அவரை நீ அறியாம தொழுது கொள்கிறாய். Et tu loues sans le connaître. அந்த சமாரிய ஸ்திரீக்கு ஆண்டவர் சொன்னாரு, நீங்க அறியாததை தொழுது கொள்றீங்க, இந்த யூதர்கள் அறிந்ததை தொழுது கொள்கிறார்கள். Donc la femme de Samarie, elle louait sans connaissance et les Juifs louaient avec connaissance. அப்பொழுது இப்ப நான் சொல்றேன், பரலோகத்திலிருந்து இயேசு சொல்லுவாரு, இந்த சபையில ஒரு 10 பேர் உண்மையாய் என்ன சொல்றது, என்னை அறிந்து ஆராதிக்கிறான், மீதி 90 பேரும் அறியாமலே ஆராதிக்கிறான். On peut voir qu'il y a 10 personnes parmi cette église louent avec connaissance et les autres louent sans connaissance. அப்ப கட்டளையில பிரதான கட்டளை முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடும் தேவனை ஆராதிக்கணும்னு சொன்னால் இந்த திரியேக தேவனை ஆராதிக்க நமக்கு தெரியணுமே. Donc le premier commandement c'est louer, servir l'Éternel avec de tout notre cœur, toute notre âme et de toute notre pensée. Donc nous devons savoir comment louer, adorer la Trinité. நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு சில விக்கிர ஆராதனை மாதிரி செய்ய விக்கிர ஆராதனை மாதிரி தான் ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க. Certains d'entre nous louent, adorent comme l'idolâtrie. அது பயப்படாதீங்க. Nous ne devons pas avoir peur. அந்த டைப்ல செய்றீங்க, அந்த டைப்ல. De la manière, d'une manière. இப்ப நான் சொல்றேன், விக்கிர ஆராதிக்க வேணாம் அப்படி சொல்றாரு. Donc l'Éternel dit de pas faire d'idolâtrie. அப்ப தேவன் இருக்கிற வண்ணமா நீ ஆராதிக்காவிட்டால், தேவன் சொன்ன பிரகாரமா நீ ஆராதிக்காவிட்டால் கிட்டத்தட்ட ஒரு விக்கிர ஆராதனை மாதிரி போற. அதுக்கு நீ ரட்சிப்பலக சொல்லல, அந்த டைப்ல தான் நீ போற. Si tu ne loues pas, si tu n'adores pas comme Dieu le veut, alors tu fais de l'idolâtrie. பழைய ஏற்பாட்டில் அது சொன்னாரு, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை நான் சொன்ன மாதிரி நீ கட்டணும். Donc l'Éternel a dit dans l'Ancien Testament de construire. L'Éternel a dit la நீ நினைச்ச மாதிரி ஆசரிப்பு கூடாரம் கட்ட கூடாது. Tu ne dois pas le construire comme toi tu le souhaites. ஏன்னா இது எனக்கு ஆராதனை. Car c'est un culte pour moi. வானத்தை பூமியை படைத்த தெய்வத்துக்கு ஆராதனை. C'est un culte pour le Dieu qui a créé le ciel et la terre. வானம் கொள்ள முடியாத தேவனுக்கு ஆராதனை. C'est un Dieu pour lequel il a fait la fondation de ce monde. வானம் சரி, அப்ப ஆராதனை. அப்ப ஆசரை நான் சொன்ன மாதிரி நீ கட்டணும். Donc tu dois le construire comme je l'ai dit. அதே மாதிரி இன்னைக்கு சொல்றாரு. Et de la même manière aujourd'hui il le dit. நான் சொன்ன மாதிரி ஆராதி. Tu dois louer comme je te l'ai dit. உனக்கு விருப்பம் மாதிரி ஆராதிக்கலாது. Tu dois pas louer comme toi tu le souhaites. எனக்கு மூணுல இயேசு ஆராதிக்கும்போது மூணுல ஒரு பங்கு தான் ஆராதிக்கிற மாதிரி தெரியுது. அப்ப நான் அப்படி தான் ஆராதிப்பேன் பிரதர். Je loue Jésus-Christ, donc j'ai l'impression de louer un tiers des personnes, donc je loue ainsi. Je dois pas dire ça. நீ ரட்சிக்க இலக்கியோ இல்லையோ தேவன் அந்த ஆராதனை அங்கீகரிக்க மாட்டார். Je sais pas si tu perds le salut ou pas, mais l'Éternel ne prendra pas ton culte. திருப்பி சொல்றேன், நான் சொல்றேன், தேவனை அறிகிற அறிவுதான் நித்திய ஜீவன் நமக்கு. Donc c'est la connaissance que nous avons à l'Éternel, la vie éternelle. இப்ப உன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, எல்லாம் போய்பட்ட தாரேன். இப்ப உதாரணத்துக்கு Donc un exemple. மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். Donc la connaissance que nous avons pour Jésus-Christ et le Père qui nous ramène à la vie éternelle. அப்ப பரிசுத்தாவியானவர் அறிவது நித்திய ஜீவன் இல்லையா? Donc la connaissance sur le Saint-Esprit ne ramène pas à la vie éternelle. நல்லா கவனிங்க, ரெண்டு பேரை குறிப்பிட்டா மூணாவது ஆள் ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ள இருக்கிறார். Si nous citons deux personnes, automatiquement la troisième personne rentre dans ce sujet. இயேசு ஆராதிச்சா நான் சொன்னேன் மூணு பேர் உள்ள இருக்காங்க. Donc si nous louons Jésus-Christ, nous adorons également les deux autres. ஒரு ஆள சொன்னா சரி, ரெண்டு பேர் சொன்னா சரி, மூணு பேர் சொன்னா சரி, மூணு பேர் விடுங்க. ஒரு ஆள சொன்னா சரி, ரெண்டு பேர் சொன்னா சரி, மூணு ஆள ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருக்காங்க. On peut voir que si nous parlons d'une personne ou deux autres, on peut voir que on parle des trois autres. எந்த அளவு தராசுல வச்சு ஆராதனை நிறுத்தா நம்முடைய ஆராதனை குறைவா இருக்கிறது. On peut voir dans quelle manière nous louons Dieu. எங்களுக்கு இஷ்டப்படி ஆராதிக்கிறோம். Nous louons, nous adorons comme nous le souhaitons. நேரம் எடுத்து படிக்க விருப்பம் இல்லை. Nous ne donnons pas de temps pour lire. நான் சொல்றேன், இப்ப எனக்கு இருக்கிற இப்ப முந்தி இருந்த அந்த வாஞ்சை இருக்கு. இப்ப ரொம்ப வாஞ்சை என்னன்னா, திரியேக தேவனை ஆண்டவர் கிருபையால ஞான படிச்சிருக்கேன். இன்னும் திரியேக தேவனா யாரு, அதை விட அவருடைய குணாதிசயம், சர்வவல்லவர், சர்வவியாபி, சர்வஞானி, என்றென்றைக்கு ஜீவித்திருக்கும், நேற்று மீண்டும் என்ன மாறாதவர், பரிசுத்த, சத்தியமுள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் கிருபையுள்ளவர், அவர் சேரக்கூடாதவர். இந்த குணாதிசயங்களை அறிஞ்சு திரியேக தேவன்ங்கிறதை அறிஞ்சு தொழுது. Donc l'envie que j'ai, c'est de connaître, avoir la connaissance de Dieu, mais également avoir les attributs concernant Dieu. எனக்கு இந்த சபைகளிலே பொருளாதார நன்மைகளை குறித்து பேச தொடங்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்னுடைய இருதயம் அதுல இல்ல. என் இருதயம் சொன்னாலே பொக்கிஷம் எங்க இருக்கும் அங்கதான் உங்க இருதயம் இருக்கு. எனக்கு தெய்வம் மேல ஆசை இருந்தா அது பொக்கிஷமா இருந்தா அங்கதான் என் இருதயம் இருக்கும். On peut
voir qu'il est difficile pour moi d'enseigner ou de prêcher concernant les biens de ce monde, mais moi, mon envie, c'est de connaître davantage Dieu. Donc on peut voir un homme prénommé Salomon. Donc c'est un homme de Dieu. Donc il dit à un moment de ne pas louer, adorer le Saint-Esprit. Je dis que s'il y avait un ange à côté de lui, alors il l'aurait tué. Ce que je veux dire, c'est que je ne dis pas que je sais tout. அந்த பரிசுத்த பூமியில் இருக்கும்போது தெய்வத்தை குறித்து பேசும்போது நாலு புத்தகங்களை நாங்க ரிஃபர் பண்ணணும். நாங்க எல்லாம் அறிந்தவங்க நினைக்க கூடாது. Donc quand nous parlons de Dieu, nous devons avoir des connaissances et lire plusieurs livres spirituels. யோபுட புத்தகத்துல ஒரு வார்த்தை வருது. அந்த எலிக்கு சொல்றான், யோபு உன்னை விட எங்களுக்குள்ள வயசு போன ஆட்கள் இருக்காங்க. அப்ப நீ செய்யறதெல்லாம் சரி நினைக்காத. அந்த வயசு போன ஆட்களோட கதை. Donc un homme de Dieu qui dit dans le livre de Job, essaie d'écouter les plus vieux que toi car ce que tu fais n'est pas correct. நான் உங்களுக்கு இத பரிசுத்தர் கட்டாயம் ஆராதிக்கணும். அவர் சொல்ல முன்னுக்கு எத்தனையோ பிற்கண்ட புத்தகத்தை இப்ப இருக்கிற ரிஃபார்மர்ஸ் புத்தகத்தை வாசிச்சிட்டேன். Donc pour vous enseigner, j'ai lu plusieurs livres spirituels, des livres réformés et des puritains. நான் துணி சொல்லுவேன், பரிசுத்தர் நீ ஆராதிக்கே வேணும், ஆராதிக்க இல்லனா நீ something குறைவு. Je peux dire avec assurance que tu dois louer la Trinité. Le Saint-Esprit. L'Éternel enlèvera une partie de ta bénédiction si tu ne loues pas le Saint-Esprit. Je voudrais poser une question à cet homme prénommé Salomon. Si tu ne loues pas le Saint-Esprit, est-ce que tu veux qu'on te loue toi? Donc quand nous nous trouvons dans la création, nous devons faire attention. On parle de Dieu. On parler sur le Dieu. On est en train de parler le Dieu qui vit sur la terre. On est en train de parler le Dieu qui a ni commencement ni fin. On est en train de parler le Dieu qui est omniprésent. C'est un Dieu qui est omniscient. Il vit éternellement. On peut voir que ni la terre ni le ciel. Il remplit le ciel et la terre. Il n'a pas de fin. Et on peut voir qu'il n'y a pas de fin. Il n'y a pas de limite. Il n'y a pas de limite pour son amour. Il n'y a pas de limite pour sa puissance. Il n'y a pas de limite pour sa intelligence. Et on ne comprend pas. Et on est en train de parler de ce Dieu. எத்தனை பேர் அந்த தெய்வத்தை விரும்புறீங்களா இல்லாட்டி காசு பணம் ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய பெரியவனாக விரும்புறீங்க? Est-ce que vous aimez ce Dieu ou est-ce que vous aimez avoir de la richesse ou être un homme spirituel? Je le répète. Si tu as la réelle connaissance concernant Dieu, alors la parole qui a été prononcée par Paul agira dans ta vie. Quelle est cette parole? Je laisse tout ce qui est poussière et toutes choses pour pouvoir connaître davantage la parole de Dieu. அன்றைக்கு கூட எனக்கு இந்த அளவுக்கு இப்ப நான் எல்லாம் அறிஞ்சிட்டேன் இல்ல ஆனா அன்றைக்கு சொன்னதுக்கு இந்த இடையில நான் கொஞ்சம் அறிஞ்சிட்டேன். Je vous ai dit il y a un mois auparavant que l'Éternel a mis une semence en moi concernant la connaissance de Dieu. எனக்கு தெய்வத்தை நினைக்கும் தலை சுத்துது எனக்கு. Quand je pense à Dieu, j'ai la tête qui tourne. என்னப்பா எப்படி முடிவில்லாத ஒரு தெய்வம் இருக்க முடியும்? Comment un Dieu sans limite peut exister? எப்படி சர்வ வல்லமைனா ஒரு லிமிட் இல்லாத வல்லமை எப்படி இருக்க முடியும்? Comment il peut être sans limite? கடவுள் எப்படி இந்த உலகம் முழுவதிலும் ஒரே நேரத்தில் இருக்க முடியும்? Comment il peut être partout dans ce monde? அவர் ஆவியா இருக்கிறார். L'Éternel est esprit. அப்படி சொன்னா அவர் immaterial. இந்த சடப்பொருள் இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எந்த ஒரு பொருளையும் அவரோட ஒப்பிடலாது. On peut comparer de rien avec Dieu. அது அந்த ஆவினா என்ன தெரியாது உங்களுக்கு. On peut voir qu'il n'y a rien comparé à lui. ஆனா ஆவி சொன்ன பிறகு ஏதோ புலாய்வரமா நினைக்க கூடாது ஒரு பர்சனல் ஸ்பிரிட். அதாவது அவர் கதைக்கக்கூடியவர் பேசக்கூடியவர் சிரிக்கக்கூடியவருக்கு மன்னிக்கக்கூடியவர் அது பர்சனல் ஸ்பிரிட் தான். On peut voir que le Saint-Esprit c'est une personne qui peut parler, qui peut jouer, qui peut rigoler, qui peut faire toutes choses.
நான் உண்மையாவே சில வேளை இப்படிப்பட்ட கடவுள் இல்லைன்னு நான் சில வேளை யோசிச்சிருவேன். J'ai même pensé qu'il n'existe pas un tel Dieu. ஏன்னா வியப்பா இருக்கு எனக்கு. Car c'est une chose extraordinaire qui sort de l'ordinaire. எப்படி எப்ப ஒரே நேரத்துல எல்லா இடமும் இருக்கிறாரு? Comment il peut être partout dans ce monde? எப்படி வானம் பூமி எல்லா இடத்துல எங்க போனாலும் அவர் இருக்கிறானா? என்ன தலை சுத்துது. நான் தான் மட்டும் அடிச்சிட்டேன். Comment il peut se retrouver dans toutes les extrémités de la terre? எனக்கு விளங்குது. அது ஒரு 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 நான் ஒரு 5 புத்தகத்தை வச்சிருக்கேன், வாசிக்க கொண்டு வாசிச்சுருக்கேன். அது பார்க்கறதுக்கு சொல்லுவாரு, பிஹோல் காட், அதாவது இதோ இதுதான் உன்னுடைய தேவன். ஒரு ஆச்சரியமா அந்த தொடக்கமே அந்த தலைப்பே பிஹோல் யோ காட்னு போட்டுட்டு தமிழ்ல ஆச்சரியக்குறியில இதோ உன் தேவன், அவ்வளவு பெரிய தெய்வம்னு அதை தொடங்குறாரு அந்த பந்தி. Donc il y a un livre que je souhaite lire, c'est Voici ton Dieu. அதே மாதிரி மார்ட்டின் லூதர் ஜார்ஜ் புத்தகத்தை வாசிச்சேன். Donc un autre livre que j'ai pu lire. அதுல முழுக்க கடவுள் பத்திரம் அல்ல, ஆனால் அதுலயே ஒரு தலைப்பு வருது, behold our God. Donc même le livre Voici ton Dieu. இதோ இதுதான் எங்க கடவுள். C'est ton Dieu. எல்லாத்தையும் மறந்து. Tu dois tout oublier. பிள்ளைய மறந்து. Oublie tes enfants. வைஃபை மறந்து. Oublie ta femme. எல்லாத்தையும் மறந்து. Oublie tout. கடவுள் மட்டும் முன்னுக்கு வரணும். Et seulement Dieu doit être présent dans ta vie. ஆனால் நீ அதுக்கு பாடுபடாட்டி இப்ப நான் பேசுற அளவு கூட நீ பேச முடியாது. Si tu ne te consacres pas à Dieu, alors tu ne pourras pas parler comme moi. பரிசுத்தவான்களோட ஒப்பிடும்போது நான் ஒண்ணுமே எனக்கு தெரியும். Quand je compare aux hommes saints, je ne suis rien. ஆனா ஆண்டவர் சோத்தரிக்கிறேன். ஆண்டவர் அந்த ஒரு சின்ன ஒரு விதையாவது கடவுள் தான் முக்கியம், அவருடைய மகிமை தான் முக்கியம், அவரை நினைக்கிறது தான் முக்கியம், அவருடைய சர்வ வல்லவர் சர்வவியாபி நித்தியத்தில் இருக்கிறாரு, இதை நினைக்கிறது தான் சந்தோஷங்கிற அந்த ஒரு விதையாவது போட்டாரே. ஸ்தோத்திரம் கடவுளுக்கு. Je glorifie l'Éternel pour la semence qu'il a pu mettre en moi, la connaissance d'avoir concernant Dieu et les caractères que nous pouvons connaître sur Dieu, qu'il est omniscient, qu'il est omniprésent. அட்லீஸ்ட் திரியேக தேவன்ல முற்றுமுறை எல்லாம் படிச்சுட்டு சொல்லல, ஆனா என்னுடைய மூச்சு விட்டு ஓரளவுக்கு திரியேக தேவனை அது சரி, அதாவது அந்த ஆசரிப்பு கூட ஆழத்தை கட்டுன மாதிரி சொன்ன மாதிரி கட்ட சொல்றது போல இன்றைக்கு பைபிள்ல இருக்கிற மாதிரி திரியேக தேவனை துதிக்க ஓரளவுக்கு அது கிருபை கொடுத்தாரு. L'Éternel m'a donné grâce pour que je puisse comprendre comment louer la Trinité. இதோட ஒப்பிடும் பொழுது என்னதான் தேவை இருக்கு? Quand je compare ces choses, alors que d'autres nous avons besoin. இந்த ஏடபிள்யூ தோசார் அடிக்கடி சொல்வார், அப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கேட்க. Donc quand un homme de Dieu dit une chose, j'ai du mal à le comprendre. உட்கார்ந்திருந்து தேவனை சிந்திக்கிறது அது எவ்வளவு பெரிய சந்தோஷம். C'est une joie de s'asseoir et de contempler et regarder ce que Dieu a fait. அல்லது சில வேளை அவரை சொல்லுவாங்க, ஒரு 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 வண்டு தேனை குடிச்சிட்டு அது மயக்கத்தில் இருக்கும், அப்படித்தான் அவருக்கு தேவனை சிந்திக்கும் போது அவருக்கு ஒரு மயக்கம் வந்துடும். ஒரு குடிச்சவனுக்கு ஒரு மயக்கம் வர்ற மாதிரி, அல்லது ஒரு தேனை ஒரு வண்டு குடிச்சா அது மயங்கிற மாதிரி அவர் மயங்கிடுவார். On peut voir que quand un homme boit et qu'il peut avoir des vertiges par la suite, c'est de la même manière, un homme qui lit la parole de Dieu peut ressentir des vertiges. அதெல்லாம் நான் படிக்கும்போது எனக்கு அது என்னன்னு விளங்க இல்லை. இன்னைக்கு சொல்றாங்க காசு வந்தா சந்தோஷமா இருக்கும், சரி தேவன் என்ன ஆசீர்வாதா சந்தோஷமா இருக்கும், தேவன் எனக்கு அபிஷேகத்தை கொடுத்தா சந்தோஷமா இருக்கும், ஆனா தேவனிலேயே சந்தோஷமா இருக்க சொல்றாங்க. Donc on peut voir que quand on a des bénédictions, on peut être heureux, quand on a de l'argent, on peut être heureux, mais comment être heureux d'après la parole de Dieu? நாம் இன்னைக்கு அநேகர் பொருளாதார ஆசை தான், காசு பணம் இந்த பிள்ளைங்க அதான் வாழ்க்கை பூரா அதான் நீங்க இருப்பீங்க. Beaucoup d'entre nous, nous avons besoin de la bénédiction, les richesses, les enfants de ce monde. சிலர் அதை விட கொஞ்சம் கடந்து போய் ஆவிக்குரிய நன்மைகளை தேடுறீங்க. ஆண்டவர் சோத்திரம். Et certains cherchent les bénédictions concernant la vie spirituelle. ஆனா நான் கேட்கிறேன், எப்ப நாங்க இதெல்லாம் தாண்டி தேவனே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லப்போம். Mais par-dessus tout, combien de personnes d'entre nous vont dire que Dieu seul est suffisant pour nous? தாவீதை போல அல்லது ஏசாயா சொல்றான், அதிகாலையிலே நான் எழும்பி என் ஆவியினாலே, அப்படின்னா எனக்கு சந்தோஷத்தினால என்ற வாஞ்சையினால நான் கடவுளை தேடுறேன். Donc même Ésaïe qui dit par l'envie que j'ai, je cherche l'Éternel tous les jours. எப்ப சொல்ல போறோம்? Quand est-ce que nous allons le dire? எனக்கு தெரியும், இன்றைக்கு இந்த சபையில எல்லாரும் இல்லாட்டியும் ஒரு சிலர் மேல கர்த்தர் இந்த நான் இது இப்படி பிரசங்கம் பண்ணணும், இந்த அளவு நேரம் இந்த பிரசங்கம் பண்ணணும் நான் எடுக்கல.
Je ne savais pas que j'allais prendre ce temps-là pour prêcher cette parole. J'avais décidé de prêcher, expliquer 10 à 15 minutes. J'avais une crainte, même si je vous l'explique, vous n'allez pas le comprendre. Mais le Saint-Esprit habite en vous. Et ils prennent également les vidéos. Ceux qui le souhaitent réécouter. Si tu as une envie, une soif pour la vérité, alors tu vas le réécouter. Sinon, tu ne vas pas écouter. Nous n'avons pas cette envie concernant la vérité. Nous avons une envie, le salaire que nous gagnons. Il y en a, ils prennent plaisir à l'argent, les enfants que nous avons. Si nous voyons que les enfants fautent, nous ne le corrigeons pas. இன்னைக்கு யாரு ஜெகன் சொல்றது போல பிள்ளைகளை விக்கிரமாக்கி உபவாசம் கொடுத்து வாரத்துக்கு பிள்ளைகளை விக்கிரமாக்கி அது எழும்பாது அப்படி சொன்னா நீ விக்கிர ஆராதனை செய்யற நீ ரட்சிக்கப்பட்டவன் அல்ல. Si tu ne ramènes pas tes enfants à des réunions consacrées à l'église, alors cela veut dire que tu fais de l'idolâtrie. இன்றைக்கு வெளியில விக்கிர ஆராதனை நாங்க செய்யல. ஆனால் अनेक நேரங்களிலே பணம் விக்கிர ஆராதனை, பிள்ளை விக்கிர ஆராதனை, இந்த பெஞ்சா விக்கிர ஆராதனை, ஒரு பொம்பளைய பார்த்தா விக்கிர ஆராதனை, அது எனக்கு தேவை. On peut voir que peut-être on ne fait pas de l'idolâtrie extérieurement, mais la femme, les enfants, la richesse que nous avons, nous les ramenons comme de l'idolâtrie. இது ஒரு பக்கம் விக்கிர ஆராதனை நடக்குது. C'est une chose que nous faisons d'un côté. அடுத்த பக்கம் திரியேக தேவன் யாருக்கு தெரியாம ஆராதிக்கிற விக்கிர ஆராதனை, மென்டல் விக்கிர ஆராதனை, மென்டல். Nous faisons de l'idolâtrie parce que nous adorons sans même connaître la Trinité. நாதாப்பை அபியுத்தை அடிச்சே சாபனாராங்க. அக்கினியை இறக்கி ஆண்டவர் சாபனார். On peut voir que 2 hommes ont été tués par Dieu dans la Bible. அன்னி அக்கினி எடுத்தாங்க. அன்னி அக்கினா Le feu étranger est venu dans cette histoire. எடுத்தாங்க. அப்ப அது என்ன சொல்ல வராரு? நான் சொன்ன மாதிரி ஆராதி. L'Éternel a dit, loue comme je te l'ai dit. இந்த பலிபீடத்துக்கு அக்கினி எடுத்து தான் நீ தூபம் காட்டணும். On peut voir que tu dois prendre la flamme qui se trouve dans la scène. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எங்க இருந்து அக்கினி கொண்டு வந்து இங்க தூபம் காட்ட கூடாது. Tu ne peux pas adorer, tu ne peux pas faire le sacrifice que toi tu souhaites. Et l'Éternel a tué cet homme. Et on peut voir qu'il a été pris par la flamme. L'Éternel donne son temps dans le temps que nous nous trouvons aujourd'hui. Et c'est pourquoi tu dois apprendre à connaître Dieu davantage et à l'adorer. Est-ce que tu loues, adores Jésus-Christ? On dit qu'il est homme. நான் சொன்னேன் இந்த பீருட்டர்ஸ் புக்ஸ் வாசிக்கிறதுக்கு ஜோனாலும் சொல்றாரு ஆராதனை நான் என்ன முதலாவது இயேசு மரித்தார், இயேசு காசு தந்தார், இயேசு என்னை பாஸ்டர் ஆக்கினார், அதெல்லாம் ஆராதனை. On peut voir que dans le livre de John Owen, il dit qu'est-ce que le culte? Donc nous devons le louer, l'adorer pour savoir qui il est. Donc c'est le Dieu de Trinité. Donc tu dois le connaître. Et tu dois connaître également les attributs. Donc on peut voir que sans l'aide du Saint-Esprit, tu ne peux pas louer, adorer la Trinité. On peut voir que c'est un Dieu qui est tout puissant. On peut même douter que est-ce qu'il existe vraiment un Dieu. On ne peut pas le mal comprendre. Parce qu'il y a des occasions de le mal comprendre. Donc qu'est-ce que je veux dire par là? Est-ce qu'il existe vraiment un Dieu semblable à ces choses ou est-ce que c'est moi je l'imagine? On peut voir qu'il est par-dessus tout et il vit parmi nous. On peut voir que quand nous sommes comparés à Dieu, nous sommes vanité. Donc on peut voir que Dieu il est grand, il est tout puissant et
quand tu es comparé à lui, ça veut dire que tu n'es rien. கவனிங்க, இப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்க ஞாயிற்றுக்கிழமை இந்த நான் சொல்றேன் உலகத்திலேயே இந்த சபையிலே ஞாயிற்றுக்கிழமை இதே கூட லேட்டாக வந்து அதை வச்சு சொல்றேன்னு சொல்லி நினைக்காங்க. அது வேறு பிரச்சனை. Donc dans cette église, on peut voir que certaines viennent que le dimanche. பொதுவாக சொல்றேன். De manière générale. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை வராமல் இருக்கிற உலகத்திலே பெரிய ஜாதினா இந்த சபை தான். Donc on peut voir que ceux qui ne viennent pas à l'église le dimanche, c'est les membres de cette église. Donc il arrive certains moments. ஆனால் பரவாயில்ல இருங்க, யாரா போய் இதாக்குங்க, நான் சொல்றேன். அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஞாயிற்றுக்கிழமையே உனக்கு கனம் பண்ண தெரியல, முக்கியமான ஒரு விஷயம் இல்லாவிட்டால் கூட நீ ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வாரது இல்லைன்னா நீ என்ன ஆராதிக்க போற, நீ என்ன திரியேதவன் அறிய போற? C'est pas honorer le dimanche, alors comment tu peux louer le Seigneur Jésus-Christ? எனக்கு தெரியும் கர்த்தருடைய ஆவியானவர் பலமா கிரியை செய்றார். L'Éternel agit parmi nous. என்னே பொறுத்தவரை நீ கேட்டாலும் சரி கேட்காட்டியும் சரி கடவுள் தான் இந்த சபைக்கு முக்கியம். Tu écoutes pas l'Éternel est important pour cette église. கடவுள் இல்லனா தேவையில்லை, எனக்கு சபை தேவையில்லை. Si l'Éternel n'est pas présent, alors nous avons besoin de rien. இந்த சபையில கடவுளுக்கு எல்லாத்தை விட உன் பஞ்சாதி பிள்ளைகள் எல்லாத்தை விட கடவுளுக்கு மரியாதை கொடுக்க உனக்கு தயக்கமா இருந்தால் இந்த சபை நடத்துறது ஒரு பிரயோஜனம் இல்லை. Si tu as peur de donner le respect et l'honneur à Dieu, alors c'est inutile de diriger cette église. விளங்குதா? Est-ce que tu comprends? எனக்கு கரெக்டா எனக்கு தொண்டை போய் தான் பிரச்சனை. சரி, அப்படி கோவேன் செய்து சரி நாளா சரி ஓகே பிரச்சனை இல்லை. சரி எல்லாம் சைலன்ஸா இருங்க. ஓகே சைலன்ஸா இருப்போம். கற்றுக்கொண்டதை கொஞ்சம் சிந்திங்க. இன்னைக்கு கடவுள் தான் முக்கியம் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதாவது ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொன்ன தேவனா அந்த அதே மாதிரி ஆராய்ச்சி இந்த புதிய ஏற்பாட்டுல திரியேக தேவனையும் அறிகிற அறிவு மற்றது தெய்வத்தை அறிகிற அறிவோட கூட நீங்க ஆராதனை அப்படின்னா இந்த ஆராதனை சரியான கூட. Dieu l'a dit de construire de sa manière le sacerdoce, de la même manière l'Éternel a dit de louer la Trinité. இன்றைக்கு சொன்னது போல திரியேக தேவன் சரிசமனாய் பார்க்க நீ பழகணும். Tu dois apprendre à voir de manière égale la Trinité. திரியேக தேவனுக்கு மூன்று பேரையும் நீ ஆராதிக்கணும். Tu dois louer les trois personnes qui forment la Trinité. மூன்று பேருக்கு நீ சரிசமனான ஆராதனை கொடுக்கிறதுக்கு பழக மட்டும் ஆவியானவர் கேளு. ஆண்டவரே, ஆவியானவர் உங்க குறைவா நினைக்கிற என்னைய பிடிங்க, உங்களை ஆராதிக்கிறது இல்ல. ஆண்டவரே, என்னை எப்படியாவது பிதாவை ஆராதிக்கிறது போல இயேசு ஆராதிக்கிறது போல உங்களை ஆராதிக்க எனக்கு உதவி செய்யுங்க. Demande au Saint-Esprit qui puisse aider à louer le Saint-Esprit comme il doit être loué, comme le Père et le Fils. தெய்வத்துடைய தன்மை உணருங்க. Tu dois connaître la nature et la caractère de Dieu. Il est tout puissant. தன்னைத்தானே ஜீவன் உள்ளவர். Il est vie. நேற்றும் இன்றும் மாறாதவர். C'est un Dieu qui ne change pas. ஆரம்பமும் இல்ல முடிவும் இல்ல. Il n'est ni commencement. வானாதிவானம் கொல்ல முடியாத தேவன். Il est par-dessus tout. சர்வ வல்லவர். Il est tout puissant. சர்வ வியாபி. சர்வ ஞானி. பரிசுத்தர். Il est saint. அவரோடு ஒப்பிட்டு இந்த உலகத்தை எதையும் கொண்டு வர முடியாது. Rien n'est comparable à lui. உள்ளதுக்குள்ள பெரிய படைப்பு சேராபின் இருந்தாலும் தேவனோடு ஒப்பிடும் போது சேராபினும் இல்ல கேராபினும் இல்ல, எல்லாம் மாயையும் ஒன்றும் இல்லை. எனக்கு விருப்பம் அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நீ கும்பிடணும். உங்களுக்கு விருப்பமான இயேசு சிலுவையில் தொங்கினாரா ஆராதிக்க கொண்டிருக்க கூடாது. முதலாவது சிலுவையில் மரித்ததல்ல, யார் சிலுவையில் மரித்தது என்பதுதான் முக்கியம். அந்த தெய்வ தன்மை தான் முக்கியம். C'est le caractère qui est important. திரியேக தேவனை குறித்து அறிவு முக்கியம். Tu dois avoir la connaissance concernant la Trinité. ஒருத்தர ஆராதிக்கும் போது மூணுல ஒன்று பங்கல்ல, மூணு பேர் ஆராதிக்கிறது அறிவு தேவை இருக்கு. Tu dois avoir la connaissance que quand tu loues une des trois personnes, alors tu loues l'ensemble des personnes. மூணு பேர் ஒன்றுக்குள்ள ஒன்று இருக்காங்க. Les trois personnes sont un. அவங்களை பிரிக்க முடியாது. On peut pas les séparer. நாங்க வேறுபடுத்தி ஆராதிக்கிறோம். On peut les différencier. பிதாவை ஆராதிக்கிறோம். En louant le Père. ஆனா இயேசு பரிசுத்த அதுக்குள்ள இருக்காங்க. Jésus-Christ. இயேசு ஆராதிக்கிறோம். பிதாவும் பரிசுத்த அதுக்குள்ள இருக்காங்க. Jésus-Christ, alors il y a le Saint-Esprit et le Père. தயவு செய்து கற்றுக்கொள்ளுங்க. S'il vous plaît, apprenez. இந்த ஒரு இங்கிலீஷ் புத்தகம் சின்ன புத்தகம் வச்சிருக்கேன் இந்த திரியேக தேவனை குறித்து. Donc j'ai un livre en anglais concernant. அதனால நீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்னு பாருங்க, ஒரு 100 பக்கம் தெளிவா நீங்க உங்களுக்கு நினைக்கிறதுக்கு என்னத்துக்கு மேலாக தெளிவா இருக்காங்க. Essayez de voir si le livre existe en français. சின்ன புத்தகம் 100 பக்கம் தான். C'est un petit livre. அத ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கான்னு பாருங்க. Essayez de voir s'il existe. வந்து எல்லாரும் எடுத்து வாசிங்க. இங்கிலீஷ்ல வாசிங்க, தமிழ்ல இருக்காது. Lisez-le en anglais. அருமையான புத்தகம். C'est un livre. அது ஆரம்பம் தான், ஆனா நல்லா இருக்கு. C'est
il commence, mais c'est extraordinaire. Il n'y a pas de chamboulement. Quand tu lis concernant la Trinité, tu peux être trébuché. Tu peux être trébuché. Mais écoute seulement ce que Dieu te dit. Nous allons நீ உங்களுக்கு இது பிடிச்சதோ இல்லையோ நான் என்ன சொல்லணும்னு நினைச்சிரோம் பாரதற்கு le poids que j'avais en moi et dire ce dont j'avais envie de dire. திருப்பி போய் நான் கேட்கணும். J'ai envie de répéter. நான் இந்த லைஃப்ல இப்படி நான் பிரசங்கம் பண்ணேன். Je n'ai pas pu prêcher comme ça dans ma vie. கடவுளை குறித்து இப்படி நான் பிரசங்கம் பண்ணதுல பொதுவா பயம். Parce que j'ai la crainte, la peur pour prêcher concernant Dieu. நீங்க வெளியில வெளியில மாற்றணும் பயம். J'ai peur de savoir si vous allez comprendre ou pas comprendre. பிசாசு என்ன செய்யறா பாரு ஆவியானவரை என்ன அபிஷேகம் பண்ணி அத பேச வச்சார். C'est le Saint-Esprit, l'onction du Saint-Esprit qui m'a aidé à prêcher. OK, சொல்லுங்க. Nous allons finir. அன்பின் பரலோக பிதாவே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே இந்த பிரசங்கம் முடிய மட்டும் ஓரளவு நீங்க இந்த மைக்கை காத்துக்கொண்டதற்காய் மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் பயப்படலை. ஏன்னா நீங்க பேச நினைச்சு நீங்க பேசித்தான் முடிப்பீங்க. அதுல பிசாசு செய்ய முடியாது, யாரும் செய்ய முடியாது. நாங்க பார்த்தோம் நீர் கடவுள், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த பிசாசு உம்முடைய சித்தம் இல்லாமல் மைக்கை தொட முடியாது, எதையும் தொட முடியாது, என்னையும் தொட முடியாது, சபையை தொட முடியாது. அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நானும் இந்த ஜனங்களுக்கு கர்த்தாவே ஆண்டவரே அந்த ஆசிரியர் கூட அடத்தை சொன்னபடி அவங்க செய்து ஆராய்த்தது போல அந்த ஒரு புதிய பாட்டிலே சொல்லப்பட்ட ஆண்டவரே திரியேக தேவன் யாரு, அவருடைய குணாதிசயங்கள் என்ன என்று உணர்ந்து நாங்க ஆராதிக்கும் போது வியப்போடு கூட இது உண்மையா ஆண்டவரே, இது எனக்கே சந்தேகம் வருது ஆண்டவரே, இவ்வளவு பெரிய தெய்வம் உண்மையா இருக்கிறாராங்கிற அப்படிப்பட்ட ஒரு ஏக்கத்தோடு கூட அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆச்சரியக்குறியோடு எங்களுடைய ஜனங்கள் உண்மை துதிக்க இதுதான் நமக்கு விருப்பம் ஆண்டவரே. கொம்பம் விரிகுழம்பும் உள்ள காலை எழுதை பார்த்திலும் ஆண்டவரே இதுவே அந்த பாட்டு பாடி துதிப்படி நமக்கு விருப்பம்னு சொன்னீங்க. எல்லாரும் உண்மையாய் ஆவியோடும் சத்தியத்தோடும் உண்மை தொழுது கொள்ற காலத்துக்குள்ள நீங்க கொண்டு வாங்க. அதற்கு இந்த வார்த்தைகளை பயன்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செபிக்கிறோம்.